அன்றாடம் காட்சிகளாக வாழ்க்கையை தள்ளும் தங்களுக்கு கரண்ட் கூட எட்டா கனியாகத்தான் இருக்கிறது. மழை வந்தால் போதும் பாம்பும் பூரானும் வீடுகளுக்குள் புகுந்திட உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் வாழ்கிறோம் என்ற இந்த மக்களின் புலம்பல்களுக்கு என்றுதான் தீர்வு கிடைக்குமோ? பொன்னேரியை அடுத்த ஏரிமேடு கிராமத்தில் உள்ள ஏரியின் கரைப்பகுதியில் இருளர் இனத்தைச் சேர்ந்த 25 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதே ஊரைச் சேர்ந்த சுமார் 40 இருளர் குடும்பங்களுக்கு ஏற்கனவே அரசால் அருகிலேயே இடம் வழங்கப்பட்டு மறுகுடியேற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த 20 குடும்பங்களுக்கு மட்டும் தொலைதூரத்தில் இடம் வழங்கப்பட்டதால் அங்கு குடியேற மறுப்பதாக தெரிகிறது. மாற்று இடமளிக்க அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் அதற்கான நடவடிக்கையும் கிடப்பில் இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அனைத்து அரசு ஆவணங்களும் உள்ள போதிலும் தங்களுக்கான இடத்தை கொடுக்கும் வரையிலாவது மின் இணைப்பு கொடுத்து உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். எதுவுமே எங்களுக்கு வாங்கி தரல, கரண்ட்டும் விடல, ஒரு ஊட்டிமானும் வாங்கி தரல. எங்களுக்கு எதுவுமே இல்லாத நாங்கள் அனாதை நிற்கிறோம். அந்த ஏரிக்காரில் வீடு வசதி இல்லாத எதுவுமே இல்லாத ஏரி தண்ணி ரொம்ப சொன்னால் பாம்பு பூச்சி எங்களுக்கு வருது. மழை பெய்தால் வீட்டுக்குள் பாம்பும் பூச்சிகளும் உள்ளே நுழைந்து விடுவதாகவும் அதை அடையாளம் காணக்கூட வெளிச்சமின்றி வேதனைப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். சாலையில் செல்லும் ஒரு சிலர் பரிதாபப்பட்டு வாங்கி தரும் சோலார் விளக்குகளை கொண்டுதான் பிள்ளைகள் படித்து வருவதாக இருளரின மக்கள் தங்கள் துன்பத்தை விவரித்தனர். தண்ணி ஓவராக வருது, இது வரைக்கும் எரியுது, பாம்பு பூசிங்க வருது. நைட்டில் ரைட் இல்லை, இதோ பாம்பு குழந்தைங்களை வச்சுன்னுக்குறோம். இங்கே நாங்கள் நைட்டில் தூங்கத்துக்கே பயமாக இருக்குது. பாம்பு பூசிங்க எங்களுக்கு எதிர்க்க எந்த நடவடிக்கை எல்லாம் அத்தாசு போயிடுச்சு. அது பாட்டுக்கு வராங்க வாங்கின்னு போகிறாங்க, அது பாட்டுக்கு வராங்க வாங்கின்னு போகிறாங்க. இதோ வருது, இதோ நாளாண்டிக்கு வருதுன்றாங்களே. எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு இடக்கல, இது இருக்கும் நாங்கள் இந்த கரை மேலே தான் இருக்கிறோம். இது குறித்து பொன்னேரி வட்டாட்சியரை தொடர்பு கொண்டு கேட்டபோது விரைவில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அந்த பகுதியில் அந்த ஏரிக்கரை மேடு இருக்குல்ல, ஏரிமேடு, ஆமாம், அந்த பழங்குடியின மக்களுக்கு வீட்டு வசதி அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அவங்களுக்கு ஏதாவது மாற்று இடம் ஏதாவது கொடுத்துருக்குமா சார்? மாற்று இடம் என் இன்ஸ்பெக்டர் பார்க்க சொல்லியிருக்காரு சார். நான் திங்கக்கிழமை தான் பார்க்க போகிறேன். இல்லைங்க சார், இவங்களுக்கு ஏதோ தனியாக ஒரு இடத்துல இடம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப தூரமாக இருக்குது, உப்பு கழனி நாங்கள் போக முடியாது, எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம்லாம். எந்த இடமெல்லாம்? அவங்களுக்கு பக்கத்தில் அந்த ஏரிக்கரை மேடு பக்கத்தில் இன்னும் ஒரு 40-50 குடும்பம் இருக்காங்கல்ல. ஆமாம், அந்த இடத்துலயே இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள். தெரியல சார், நான் என்கொயரி பண்ணாதான் தெரியும். போன வாரம் தான் நோட்டீஸ் வந்து அவங்க எத்தனை சொன்னாங்க பிஜேபி சைட்லேருந்து. நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரம் தான், சாரி போன வாரம், இந்த வாரம் தான் வந்து வந்தாங்க. நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார். ஓகே. மின் இணைப்புக்காகவும் குடியிருக்கும் இடத்திற்காகவும் நாள்தோறும் அல்லோலப்பட்டு வரும் இந்த மக்களுக்கு உரிய உதவிகளை துரித நடவடிக்கை மேற்கொண்டு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் யுகேந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.